உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சார், இங்க என்ன பண்றீங்க? யாரையாவது உள்ள தேடுறீங்களா? அதுவும் இவ்வளவு பெரிய பள்ளத்துல உங்களை இங்க பார்த்ததுல சந்தோஷம் சார். மறுபடியும் உங்களுக்கு சேவை செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். பல்விந்தர், நீங்க இருந்து நேரா ரெசார்ட்டுக்கு போ. அங்க இருக்கிற ஸ்டாஃப் யார்கிட்டயாவது இங்க சொல்லி அனுப்பு. அவங்க வந்து காப்பாத்துவாங்க. கிளம்பு. சரி. ஏப்பா, சார் எங்க இருந்து வெளியில இருக்கணும்ல? என் முன்னாள் முதலாளிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ல. ஆனா மனுஷன் ரொம்ப நல்லவருப்பா. தானம் தர்மம் எல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா என்னோட விஷயத்துல மட்டும் இவன் பாவியா மாறிடுறான். அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப சாது சன்னியாசியும் கூட. இந்த பொட்டெல்லாம் வச்சுப்பாங்களே, ஆனா நான் சாமியார் கிடையாது. நான் ஒரு பாவி. எனக்கு யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டபுள் கெடுதல் பண்ணுவேன். பல்விந்தர், நான் ரெக்வெஸ்ட் பண்றேன். நீ உடனே போ. யாரையாவது கொஞ்சம் இங்க அனுப்பிப்பேன். நீ என் பேச்ச கேட்டா உன்னோட பேச்ச நானும் கேட்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என் காதல் உண்மை இல்லையா? நான் என் லட்சுமிக்காக என்ன நல்லா செஞ்சேன். கிட்னாப்பரான, கிரிமினலான, வாழ்க்கையில செய்யக்கூடாத எல்லா தப்புக்களையும் நான் செஞ்சேன். ஆனா கடைசியில் அவ என்ன விட்டுட்டு போயிட்டான். விடமாட்ட உன்கிட்ட இருந்து பறிப்பேன் உன்னோட வாழ்க்கைய. ஒரு தடவை நான் சொல்றது கேளு. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோ. உன் பேச்ச மேல இருக்கிறவங்க கேட்பான். ஏன்னா நீ அவங்ககிட்ட தான் போக போற. அதனால அங்க போய் நல்ல யோசி. ஜம்முனரு. பல்விந்தர், பாய். பல்விந்தர், பல்விந்தர். பல்விந்தர், ரிஷினி, இது எப்படி மூடிக்கிச்சு? எல்லாம் உன்னாலதான். என்னாலனா என்ன அர்த்தம்? அங்க என்னமோ இருக்கு. ஜுஹி, ஜுஹி, ஒரு நிமிஷம். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு போ. இந்த ஒரு வழியால தான் மக்களால நம்மள பார்க்க முடிஞ்சது. அது எப்படி மூடிச்சு? இப்பதான் நான் உன்கிட்ட சொன்னேன். இது உன்னாலதான் மூடிச்சு. என்னால எப்படி ரிஷி? நான் இந்த இடத்திலே இல்லையே. இப்ப கூட என் மேலதான் பழிய போடுவியா? உன்னை காப்பாத்த வந்துதான் நானும் இப்ப இந்த குழிக்குள்ள விழுந்திருக்கேன். நீ உள்ள விழுந்த. ஆனா இந்த பிரேக்கிங் நியூஸ் எப்படியோ பல்விந்தருக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்தா பழி வாங்க நினைச்சு இந்த ஒரு வழியையும் மூடிட்டு போயிட்டான். வெளியே போக இந்த ஒரு வழிதான் இருந்தது. அவன் பழி வாங்கதான் இவ்வளவு தூரம் வந்தான். பழி வாங்கிட்டு போயிட்டான். எவ்வளவு முறை வேண்டாம் வேண்டான்னு. ஆனா அவன் என் பேச்சு கேட்கலையே. வழி அடைச்சிட்டு போயிட்டான். பல்விந்தரா? எங்கயா? நிஜமாவா? எப்பவும் நீ தான் என்கிட்ட போய் சொல்லுவேன். ஆனா நான் உண்மையை தான் சொல்லுவேன். அண்ட் உண்மை தான், பல்விந்தர் இங்க வந்தா அந்த வழி அடைச்சிட்டு போயிட்டான். ஜுயி, என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். மத்த எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்க. உன் புருஷனோட வாழ்க்கையை காப்பாத்து லட்சுமி. எப்படியாவது காப்பாத்தி. பல்விந்தர் இங்க வந்திருக்கானா? இது தற்செயலா இல்ல பண்டிதர் சொன்ன மாதிரி? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.